வணக்கம். ஜேகே செய்திகளின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இன்று காலை இடம்பெற்ற ஹெலிகாப்டர் விபத்தில் 5 உயிரிழப்பு. புதிய பாப்பரசருக்கு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க வாழ்த்து தெரிவிப்பு. யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த தமிழ் போலீஸ் உத்தியோகத்தர் தென்னிலங்கையில் மரணம். நாட்டில் தங்கியிருந்த 34 வெளிநாட்டு பிரஜைகள் கைது. கொழும்பு மாநகர சபையில் ஆட்சி அமைப்பதில் குழப்பகரமான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதாக அறிவிப்பு. புதிய மின் கட்டணங்கள் ஜூன் ஜூலை மாதங்களில் அமுலாகும் என அறிவிப்பு. இந்திய மற்றும் பாகிஸ்தானுக்கிடையில் ட்ரோன் தாக்குதல்கள் தீவிரம். போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு சர்வதேச நாடுகளிடம் பாகிஸ்தான் கோரிக்கை. இன்று காலை இடம்பெற்ற ஹெலிகாப்டர் விபத்தில் சிக்கிய நிலையில் மீட்கப்பட்டு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட 12 பேரில் 5 பேர் உயிரிழந்துள்ளனர். இலங்கை விமானப்படைக்கு சொந்தமான ஃபெல் 212 ரக ஹெலிகாப்டர் ஒன்று இன்று காலை விபத்துக்குள்ளானது. 2 விமானிகள் உட்பட 12 பேர் ஹெலிகாப்டரில் பயணித்திருந்த நிலையில் அவர்கள் அனைவரும் மீட்கப்பட்டு வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்தனர். இதனிடையே சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட 12 பேருள் 5 உயிரிழந்துள்ளதாக போலீஸ் தலைமையகம் அறிவித்துள்ளது. புதிய பாப்பரசராக தேர்ந்தெடுக்கப்பட்ட அமெரிக்காவின் ரோபர்ட் பிரிவோஸ்டுக்கு வாழ்த்து தெரிவித்து ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தனது உத்தியோகபூர்வ ட்விட்டர் கணக்கில் குறிப்பொன்றை வெளியிட்டுள்ளார். குறித்த குறிப்பில் உங்கள் பங்கு பெரும் பொறுப்பை கொண்டுள்ளதுடன் அதன் ஊடாக உலக மக்களை வழிநடத்த உங்களுக்கு வலிமை கிடைக்க வேண்டும் என பிரார்த்திக்கின்றேன். உங்கள் தலைமை உலகெங்கிலும் உள்ள மக்களுக்கு நம்பிக்கையையும் உத்வேகத்தையும் அளிக்கட்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. 69 வயதான பாப்பரசர் ரோபர்ட் பிரிவோ அமெரிக்காவில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலாவது பாப்பரசராக வரலாற்றில் இடம்பெற்றுள்ளார். நீண்ட வார விடுமுறை மற்றும் அரச வெசாக் பண்டிகையை முன்னிட்டு இன்று முதல் பல விசேட ரயில் சேவைகள் இயக்கப்படும் என ரயில்வே திணைக்களம் அறிவித்துள்ளது. கொழும்பு கோட்டைக்கும் பதுளைக்கும் இடையில் கொழும்பு கோட்டைக்கும் காங்கேசன் துறைக்கும் இடையிலும் விசேட ரயில் சேவைகள் இயக்கப்படும் என்பதுடன் இந்த விசேட ரயில் சேவைகள் இன்று முதல் எதிர்வரும் 13ஆம் தேதி வரை இயக்கப்படும் எனவும் ரயில்வே திணைக்களம் அறிவித்துள்ளது. யாழ்ப்பாணம் நல்லூர் பகுதியைச் சேர்ந்த தமிழ் போலீஸ் உத்தியோகத்தர் அனுராதபுரத்தில் நீரில் மூழ்கி பலியானதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. சம்பவத்தில் நல்லூர் பகுதியைச் சேர்ந்த பாலேந்திரன் முகுந்தன் என்ற 29 வயதுடைய தமிழ் போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவரே உயிரிழந்துள்ளார். அனுராதபுரம் போலீஸ் நிலையத்தில் பணிபுரிந்து வரும் தமிழ் போலீஸ் உத்தியோகத்தர் நேற்று மாலை ஆற்றில் மூழ்கி உயிரிழந்ததாக போலீஸ் தலைமையகம் அறிவித்துள்ளது. தனது கடமை முடிந்து ஆற்றில் குளிக்கச் சென்ற சமயம் அவர் நீரில் மூழ்கி உயிரிழந்ததாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. சடலம் அனுராதபுரம் வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. கொழும்பில் தமிழ் பாடசாலை மாணவி தனது உயிரை மாய்ப்பதற்காக தூண்டிய ஆசிரியர் தொடர்பில் தகவல்கள் வெளியாகியுள்ளன. கொழும்பில் வசித்து வந்த யாழ்ப்பாணம் புங்குடுதீவைச் சேர்ந்த ஆங்கில ஆசிரியையான பெண்மணி ஒருவருக்கு சொந்தமான கொழும்பில் அமைந்துள்ள கல்வி நிலையத்தினை முழுமையாக விழுங்கியவரே மாணவியின் மரணத்திற்கு காரணம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. புங்குடுதீவு பெண்மணிக்கு ஒரு மகள் மாத்திரமே இருந்தமையினால் இந்நபர் வளர்ப்பு பிள்ளை போன்று பராமரிக்கப்பட்டிருந்ததாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மகள் ஆஸ்திரேலியாவிற்கு சென்ற பின்னர் புங்குடுதீவு ஆசிரியையின் முதுமையை பயன்படுத்தி கல்வி நிலையத்தின் உடைமைகளை குறித்த நபர் தனது பெயருக்கு கைமாற்றியிருந்தார். இந்நிலையில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் கட்சியின் கொழும்பு மாவட்ட நாடாளுமன்ற தேர்தல் வேட்பாளராக குறித்த நபர் நியமிக்கப்பட்ட போதே கொழும்பு வாழ் தமிழர்கள் மத்தியில் இவ்வாறான ஒரு ஆசாமியை ஜேவிபி தலைமை தெரிவு செய்தமை தொடர்பான விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டன. எனினும் தேர்தலில் திசை காட்டி பாரிய வெற்றிகளை பெற்றிருந்த போதிலும் இந்நபர் படுதோல்வியடைந்திருந்தார். குறித்த மாணவியின் மரணத்தின் பின்னரே இந்நபர் தொடர்பிலான பல பக்கங்கள் வெளிவந்துள்ளன. மாணவியின் மரணம் தொடர்பில் மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் ஆசிரியர் தொடர்பில் தமிழ் மக்கள் பலரும் தமது அதிருப்தியை வெளியிட்டு வருகின்றனர். யாழ்ப்பாணத்தில் போதைப்பொருள் பாவிப்பதற்கு மனைவி பணம் கொடுக்க மறுத்தமையினால் இளம் குடும்பஸ்தர் ஒருவர் தவறான முடிவெடுத்து தனது உயிரை மாய்த்துள்ளார். சம்பவத்தில் அராலி வசந்தபுரம் பகுதியைச் சேர்ந்த பஞ்சலிங்கம் வசந்தகுமார் என்ற 33 வயதுடைய நபரே உயிரிழந்துள்ளார். குறித்த நபர் நேற்று காலை மனைவியிடம் பணம் கேட்ட போதிலும் அதற்கு மனைவி பணம் கொடுக்க மறுப்பு தெரிவித்தமையினால் மன விரக்தியடைந்த குறித்த குடும்பஸ்தர் தவறான முடிவெடுத்து உயிர் மாய்த்ததாக அறிவிக்கப்பட்டுள்ளது.
காலாவதியான விசாக்களுடன் சட்டவிரோதமாக நாட்டில் தங்கியிருந்த 34 வெளிநாட்டு பிரஜைகள் குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்கள அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளனர். 19 முதல் 54 வயதிற்குட்பட்ட பங்களாதேஷ் பிரஜைகளே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர். குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்கள அதிகாரிகளுக்கு கிடைக்கப்பெற்ற தகவலின் பேரில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் சந்தேக நபர்கள் கம்பஹா சீதுவை பிரதேசத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்டவர்களை பங்களாதேஷ் நாட்டிற்கு திருப்பி அனுப்புவதற்காக குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்கள அதிகாரிகள் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர். உள்ளூராட்சி மன்ற தேர்தல் பெறுபவர்களுக்கு அமைய அந்தந்த பதவிகளுக்கு நியமிக்கப்பட உள்ளவர்களை பெயரிட்டு ஒரு வாரத்திற்குள் அனுப்பி வைக்குமாறு தேர்தல் ஆணைக்குழு அரசியல் கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழுக்களை அறிவுறுத்தியுள்ளது. ஒரு கட்சியினால் தனித்து ஆட்சியமைக்கும் அதிகாரம் பெறப்படாத சபைகளின் பதவி நிலைகள் அதற்கு பொறுப்பான ஆணையாளரால் நியமிக்கப்பட வேண்டும் என தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. இதேவேளை நடைபெற்று முடிந்த தேர்தல் பெறுபவர்களுக்கு அமைய கொழும்பு மாநகர சபையில் ஆட்சியமைப்பது குறித்து குழப்பகரமான சூழல் நிலவுவதாக அரசியல் வட்டாரங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன. ஏனைய கட்சிகளுடன் இணைந்து அங்கு ஆட்சி அமைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக ஐக்கிய மக்கள் சக்தி அறிவித்துள்ளது. கொழும்பு மாநகர சபையின் தேசிய மக்கள் சக்தி 48 உறுப்பினர்களை பெற்றதுடன் ஐக்கிய மக்கள் சக்தி 29 உறுப்பினர்களுடன் ஏனைய கட்சிகள் மொத்தமாக 69 உறுப்பினர்களை கொண்டுள்ளன. இதனால் தேசிய மக்கள் சக்தியை விட ஏனைய கட்சிகள் 21 ஆசனங்களை அதிகமாக பெற்றுள்ளன. எவ்வாறாயினும் நடைபெற்ற அமைச்சரவை தீர்மானங்களை வெளியிடும் செய்தியாளர் சந்திப்பில் உரையாற்றிய அமைச்சர் நலிந்த ஜெயதிஸ் கொழும்பு மாநகர சபையில் ஆட்சியமைக்கும் அதிகாரம் தேசிய மக்கள் சக்திக்கே இருப்பதாக தெரிவித்துள்ளார். புதிய மின்கட்டண சீராக்கம் தொடர்பான யோசனையை இலங்கை மின்சார சபை இம்மாதம் 15ஆம் தேதி இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவிற்கு வழங்கவுள்ளது. இவ்வாண்டின் 2வது மின்கட்டண சீராக்கம் தொடர்பான யோசனையாகவும் இது அமைய பெற்றுள்ளது. இதன்படி புதிய மின்சார கட்டண சீராக்கம் எதிர்வரும் ஜூன் அல்லது ஜூலை மாதங்களில் அமுலாகும் என இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் தகவல்கள் தெரிவிக்கின்றன. மின்சார கட்டணமானது அதன் செலவுகளை பிரதிபலிக்கும் வகையில் அமைய வேண்டும் என சர்வதேச நாணய நிதியம் அறிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. பாகிஸ்தான் மீது இன்று காலை இந்திய இராணுவம் சுமார் 40க்கும் மேற்பட்ட ட்ரோன்களை ஏவி ஆங்காங்கே வெடிக்கச் செய்துள்ளது. இதற்கு பதில் வழங்கும் வகையில் பாகிஸ்தான் இராணுவம் தற்போது ஜம்மு காஷ்மீரின் இராணுவ நிலைகள் மீது சரமாரியான ட்ரோன்களை ஏவி வருகின்றது. எனினும் இந்திய தரப்பில் செல்ஃப் டிஃபென்ஸ் சிஸ்டம் ஆக்டிவ் செய்யப்பட்டு பாகிஸ்தானின் ட்ரோன்களை வானில் வெடிக்கச் செய்யும் காட்சிகளும் சமூக வலைத்தளங்களில் பதிவிடப்பட்டுள்ளன. இதேவேளை பாகிஸ்தானின் பஞ்சாப் மாநிலத்தில் உள்ள அனைத்து பாடசாலைகளையும் எதிர்வரும் 2 நாட்களுக்கு மூடுமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் திட்டமிட்டபடி பரீட்சைகள் நடத்தப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. கராச்சி விமான நிலையத்திலிருந்து அனைத்து விமான சேவைகளையும் நள்ளிரவு வரை நிறுத்தி வைப்பதற்கும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. முன்னதாக பாகிஸ்தான் நேரப்படி நேற்று மாலை 6 மணி வரை மாத்திரமே விமான சேவைகள் நிறுத்தப்பட்டிருந்தன. இந்நிலையில் அங்கு நிலவும் பதற்றமான சூழ்நிலையை தொடர்ந்து இன்று நள்ளிரவு வரை விமான சேவைகள் இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக பாகிஸ்தான் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. பஹல்காம் தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் இந்தியா கடந்த 7ஆம் தேதி நள்ளிரவு 1:44 மணியளவில் ஆபரேஷன் சிந்தூர் என்ற பெயரில் பாகிஸ்தானில் அதிரடியாக தாக்குதலை நடத்தி வருகின்றன. 9 இடங்களில் இலக்குகளை குறிவைத்து தீவிரவாத அமைப்புகளை துல்லியமாக தாக்கி அழித்ததாக இந்திய இராணுவம் தெரிவித்துள்ளது. அத்துடன் இத்தாக்குதலில் 26 தீவிரவாதிகள் உயிரிழந்ததாகவும் 60க்கும் மேற்பட்டோர் படுகாயம் அடைந்ததாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்நிலையில் இந்தியாவுடனான எல்லையில் நிகழும் பிரச்சனையை தீர்க்கும் வகையில் சர்வதேச நாடுகள் இந்த விவகாரத்தில் தலையிட்டு போர் சூழலை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு உதவ வேண்டும் என பாகிஸ்தான் அரசாங்கம் சர்வதேச நாடுகளிடம் கோரிக்கை விடுத்துள்ளது. அதிலும் குறிப்பாக அமெரிக்கா, ஜப்பான், சீனா மற்றும் இங்கிலாந்து உள்ளிட்ட பல்வேறு நாடுகளின் தலைவர்களுடன் பாகிஸ்தானின் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள், அதிகாரிகள் மற்றும் பிரதமர் மூலம் தொலைபேசி வாயிலாக பேசி தாக்குதலை நிறுத்த வேண்டும் என தெரிவித்துள்ளனர். சர்வதேச நாடுகளின் தலைவர்கள் இவ்விவகாரத்தில் தலையிட்டு போரை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்பதுடன் பாகிஸ்தானின் பொருளாதாரத்தை சீர்குலைக்கும் வகையில் எந்தவொரு நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படக்கூடாது எனவும் பாகிஸ்தான் வலியுறுத்தியுள்ளது. இந்தியாவின் உயர் தொழில்நுட்ப போர்க்கப்பலான விக்ராந்த் பாகிஸ்தானின் கராச்சி நகரை குறிவைத்து ஏவுகணை தாக்குதலை மேற்கொண்டதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இதனால் கராச்சி துறைமுகத்தில் பெரும் சேதம் ஏற்பட்டுள்ளதுடன் தீ விபத்து தொடர்பிலான புகைப்படங்களும் வெளியிடப்பட்டுள்ளன. பாகிஸ்தான் நடத்திய ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதல்கள் காரணமாக இந்தியாவின் வடக்கு மற்றும் மேற்கு எல்லைகளில் 15 இராணுவ மையங்கள் தாக்கப்பட்டதாக கூறப்படும் தகவலை இந்தியா மறுத்துள்ளதுடன் இந்திய பாதுகாப்பு படையினர் அதனை முற்றிலும் தடுத்து
தடுத்து நிறுத்தியதாக அறிவித்துள்ளனர். இதனிடையே இத்தாக்குதலுக்கு பதிலாக பாகிஸ்தானில் பல முக்கிய ட்ரேடர் மையங்கள் மற்றும் வான் பாதுகாப்பு அமைப்புகள் மீது இந்தியா தாக்குதலை நடத்தியுள்ளது. குறிப்பாக லாகூர் பகுதியில் உள்ள பாதுகாப்பு மையம் அளிக்கப்பட்டதாகவும் இந்திய அரசாங்கம் அறிவித்துள்ளது. இத்தாக்குதலின் ஒரு பகுதியாக அரபிக்கடலில் காத்திருக்கும் இந்தியாவின் உயர் தொழில்நுட்ப போர்க்கப்பலான விக்ராந்த் பாகிஸ்தானின் கராச்சி நகரை குறிவைத்து ஏவுகணை தாக்குதல்களையும் நடத்தியுள்ளன. இதன் விளைவாக கராச்சி துறைமுகத்தில் பெரும் சேதம் ஏற்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் இத்தாக்குதல் தொடர்பில் இந்திய அரசாங்கம் எந்தவிதமான அதிகாரப்பூர்வ தகவலையும் இதுவரை வெளியிடவில்லை. அத்துடன் கராச்சி துறைமுகத்தில் ஏற்பட்ட பெரும் சேதம் இந்திய தாக்குதல் அல்ல எனவும் தீ விபத்து காரணமாக ஏற்பட்டதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. உலகளவில் 1.4 பில்லியன் கத்தோலிக்க மக்களின் புதிய தலைவராக அமெரிக்காவின் ரோபர்ட் பிரிவோஸ்ட் தெரிவு செய்யப்பட்டுள்ளார். பாப்பரசர் பிரான்சிஸ் உடல்நலக் குறைவினால் தனது 88வது வயதில் கடந்த 21ஆம் தேதி நித்திய இளைப்பாறினார். இதனை அடுத்து புதிய பாப்பரசரை தெரிவு செய்வதற்காக வத்திக்கானில் நேற்றைய தினம் 250 கர்தினால்கள் குவிந்ததுடன் 80 வயதிற்கு உட்பட்ட 133 கர்தினால்கள் புதிய பாப்பரசரை தெரிவு செய்யும் வகையில் வாக்களித்திருந்தனர். இதற்காக சிஸ்டைன் சேப்பல் தேவாலயத்தில் கர்தினால்கள் ஒன்று கூடி இரகசிய வாக்கெடுப்பிலும் ஈடுபட்டனர். கத்தோலிக்க மக்களின் புதிய தலைவர் வத்திக்கானின் சிஸ்டைன் தேவாலயத்தில் தெரிவு செய்யப்பட்டுள்ளார். இதனை அடையாளப்படுத்தும் வகையில் வத்திக்கானில் உள்ள புனித பீட்டர்ஸ் பெசிலிக்காவின் புகை போக்கியிலிருந்து வெள்ளை புகை வெளியேறியுள்ளது. புகை போக்கியில் இருந்து வெள்ளை புகை வெளியேறியதனால் புனித பீட்டர்ஸ் சதுக்கத்தில் கூடியுள்ள மக்கள் புதிய பாப்பரசருக்கான தமது ஆதரவை தெரிவித்து வருவதுடன் தமது மகிழ்ச்சியையும் வெளிப்படுத்தி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய எமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. நமது அடுத்த பிரதான செய்திகளை நாளை எதிர்பாருங்கள். வணக்கம்.